வித்தியாசமான சுவையில் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஃபேவரட்டான குழம்பு இது. நான் மாதத்தில் 2 தடவையாவது இந்த குழம்பு செஞ்சுருவேங்க. அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் பர்ஃபெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு 20 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நான் 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காம்புகையும் பாதியாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணி வச்சு தண்ணியெல்லாம் தொடச்சி எடுத்துருங்க. இல்லைனா எண்ணெயில் சேர்த்ததும் மேலே தெளித்து வரும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில் வதக்கி விடும்போதே கத்திரிக்காய் பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இது நல்லா வடிகட்டிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு முள்ளு கத்திரிக்காய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. முள்ளு கத்திரிக்காய் கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி செஞ்சு பார்த்துடுங்க. இப்போ அதே எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 20 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு எந்த அளவுக்கு பூண்டு அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. 30 சின்ன வெங்காயத்தை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மிதமான தீயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாறி கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா இதை இப்போ வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நிறம் மாறி வரணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வதக்கி விட்டுட்டு இப்போது மிக்ஸி ஜாரில் அரைச்ச 2 தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்துருக்கேங்க. நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்தா அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லையா, அந்த மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடுங்க. மசாலா சேர்த்ததுமே லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தேவைப்படுங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். மசாலா சேர்த்ததும் உங்களுக்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மசாலா வெந்து வரட்டும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இப்போ கொதி வந்த பிறகு நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். 100 ml அளவு தண்ணியில் ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை சேர்த்துருக்கேங்க. இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் புளிப்பு தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷம் மட்டும் கொதி வந்துச்சுனாலே போதுங்க. புளிப்பு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கிட்டு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிங்கன்னா கரெக்டாக ஆகிடும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்து பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லியை தூவிட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குனிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.